ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 1/10/2024, அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் நாள், கீழ்நோக்கு நாள், சர்வதேச முதியோர் தினம், உலக சைவ தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கன்னியா லக்னம், இருப்பு 2 நாழிகை 45 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 10:34 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 11:15 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:17 மணி வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 9:40 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 10:34 மணி வரை சகுனி, அதன் பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:15 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:15 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனால என்ன, ஒன்றும் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்கோ. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான செவ்வரளி மாலை கொண்டு வணங்குங்கோ, நெய் தீபம் ஏற்றுங்கோ. ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் இருக்கிற குறைகள்லாம் போகும், சுபகாரி நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். ஏன்னா மங்களக்காரகன், அதனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகராகிய செவ்வாய் பகவானை வணங்க முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியா இன்னைக்கு எடுக்கிற காரியங்களும் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது பகவான், சூரிய பகவான் மற்றும் புத பகவான், துலாம் ராசியில் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கு காலையில பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான் உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா அப்படியே சாயந்தரம் அவர் ராசி மாறி உங்களோட பகிர்வுண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துக்கு வந்துட்டு ஆற்றல் அதிகமா இருக்கும். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துலலாம் எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். எல்லாரும் உங்களை பார்த்து அப்படியே மூக்கின் மேல் விரலை வைப்பாங்க, ஐயோ ஆகா என்ன மாதிரி வேலை செய்யறாரு அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, சரியா? இன்னைக்கு வெளியூர் பயணம் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க, அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் அதிகப்படியான மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள். காலையில சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உற்சாகத்தை கொடுக்க போறார். அவரே ராசி மாறி சாயந்தரம் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுப்பார். அதுவும் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தனவரவு நீங்க எந்த அளவுக்கு கடுமையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா கொடுப்பார். ரிஷபராசி என்பவர்கள் உழைக்கக்கூடிய அம்சம். காலை கண்டிப்பா உழைப்பீங்க, அதுக்குண்டான வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். சரியா? நீங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்திலும் ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை. இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அரிசியை கையில் எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாய இல்லைன்னா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகளுக்கு அன்னதானம். இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் மனோதைரியமும் மாலையில் மன உற்சாகமும் உண்டாகும் நாள். ஏன்னா காலையில சகயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் தைரியத்தை கொடுப்பார், முயற்சிகளை வெற்றியடை செய்வார். அதே சமயம் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு சாயந்தரம் வந்துடுறார் ராசி மாறி. அதனால ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். மனசுல இருக்கிற கவலைகள் குறையும், சந்தோஷம் அதிகரிக்கும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்களும் இன்னைக்கு அற்புதமா இருக்கும். ஆனா ஜென்மராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறதால கொஞ்சம் கோபம் இருக்கும். சரியா? கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்காக கோபத்தையே வச்சுக்கப்படாது. சரியா? குணவான் குணவான் சொல்லிட்டு கோபப்படக்கூடாது. உங்களுக்கு தான் பிபி ஏறும். அதனால கோபப்படாம ஸ்ரத்தையா இருக்கிறது நல்லது. எல்லா விஷயங்களையும் உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலயும் அதேமாரி பேசுகிற வார்த்தைகளில் இன்றைக்கி வெளியூர் பயணம் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு உடன் பிறப்புகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பார்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதன்மை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் தைரியமும் உண்டாகும் நாள். சந்தோஷம் வந்து எல்லா வேலையும் செஞ்சாலே தைரியம் ஆட்டோமேட்டிக். கரெக்டா? ஏன்னா 2ஆம் இடமாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்க ராசிநாதன் சந்திர பகவான் அடுத்து அவரே ராசி மாதிரி சாயந்தரம் சகாயஸ்தானமாகி 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல எல்லாம் கடுமையா போராடுவீங்க. அதுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். குடும்பத்திலே இன்னைக்கு சந்தோஷமான ஒரு செய்தி எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த அசதிகள்லாம் மறையும். ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, அந்த டென்ஷன் எல்லாம் குறையும். அடுத்தபடியா இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப அதிரடியாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதேமாரி எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகும் நாள். காலையில ஜென்மராசியில சந்திர பகவான், அதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனா அது வீண் அலைச்சலா இருக்காது. ஏன்னா சாயந்தரம் இவரே ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், எல்லாரும் இருக்கட்டும். ஆனா இவரும் வந்து சேர்ந்துட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார். சரியா? இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமா இருக்கும், ஆதாயமாக இருக்கும். அடுத்தபடியா இன்னைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார்.
சூப்பர் சூப்பர். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ விசேஷமான ஒரு நாள். சரியா? இன்னைக்கு அலைச்சலாக பார்க்காதீங்க, அது ஆதாயமான அலைச்சல். சரி, இன்னைக்கு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குங்க. இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து வாயில போட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில் உற்சாகமும் மாலையில் அலைச்சலும் உண்டாகும் நாள். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் கொஞ்சம் செலவு இருக்கும். சரியா? ஏன்னா 12ஆம் இடமாகிய அயனசேன போகஸ்தானத்தில் இன்னைக்கும் சந்திரபகவான் காலையில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுவார். ஏற்கனவே ஜென்மராசியில் எல்லாரும் உட்காந்துருக்கார். என்ன பண்ணுறது சொல்லுங்க? சூரிய பகவான் இருக்கார். அடுத்தபடியாக இங்கே சந்திர பகவானும் சேர்ந்து விடுறார். எல்லாமே கேது ஆல்ரெடி அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவாக கொடுத்துட்டு இருக்கார். எல்லாத்தையும் மீறி தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீள். அதே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அதே சமயம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவானா சாயந்தரம், அதனால் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருப்பீள். அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் வெளியூர் பயணங்களில் ஈடுபடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் 2 கிராம்பு எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். காலையில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் ஒரு வருமானத்தை கொடுப்பார். ஏற்கனவே 2 நாளாக கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கார். கரெக்டாக இல்லைன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் உழைக்கிறதுக்கு வருமானம் வரும், உட்கார்ந்த இடத்துல வராது. நிறைய பேர் அதெல்லாம் கேட்கக்கூடாது. உட்காந்துட்டே இருக்கேன் நான் வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உழைச்சல்னா கண்டிப்பாக வரும். ஆனால் நல்லபடியாக உழைச்சல்னா நல்லபடியாகவே நிறையவே வரும். கண்டிப்பாக இது அனுபவம். அடுத்தபடியாக இன்னைக்கு அந்த சந்திர பகவான் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட அயனசேன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். செலவுகள் இருக்கலாம். இன்னைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதேமாதிரி சில பேருக்கு இந்த பூர்வீக சொத்துக்களில் இந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக குறையும். இந்த வாய்தான்னு போனதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் தொழில் விவகாரத்துலாம் பரவாயில்ல, ஆசிட்டிஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் ஒரு பொறுப்பை இன்னைக்கும் கொடுப்பார். 2 நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பரா. இன்னைக்கு கொஞ்சம் ஏன்னா அவர் ராசி மாற போறார். இப்போ சாயந்தரம் லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். இந்த விருச்சிகராசி நேயர்கள் எப்படி அப்படின்னு பார்த்து ஒரு பொறுப்பை கொடுப்பார். ஆனால் இவங்க கேட்கவா வேணும், அற்புதமாக செய்கிறதுனால இன்னைக்கு சாயந்தரம் ராசி மாதிரி உங்களை நல்லா கவனிப்பார். ஒரு வருமானம் வரும். அதேமாரி இன்னைக்கு கடுமையாக போராடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எல்லாமே. குடும்பத்தில் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போயிடுவீங்க. அதனாலே பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அடுத்தபடியாக இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும். அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். இன்னைக்கு விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் தேன் சாப்பிட்டு போயிடுங்க, ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே,
ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மன நிம்மதியும் மாலையில் பொறுப்பும் உண்டாகும் நாள். காலையில் பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல சந்திர பகவான், சாயந்தரம் அவரே ராசி மாதிரி ஜீவனஸ்தானத்தை வந்துடுறார். அதனால் இன்னைக்கு பொறுப்பாக செய்வீங்க, ஒரு இது கிடைக்கும், நல்லபடியான ஒரு முன்னேற்றம். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் பரவாயில்ல, சிட்டிஸ் ஓடின்னு இருக்கும். இன்னும் பெரிய லெவலில் வேலை பலுவெலாம் இருக்காது, சாதாரணமாக செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுக்கே ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக குடும்பத்தில் எந்த குழப்பங்களும் குறையும். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். நல்லா கவனிப்பாங்க, படிப்பாங்க. அதுக்குண்டான மதிப்பெண்கள், ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறதுக்குமே எண்ணெயாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு வேகமாக முடிப்பீங்க. அதாவது இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில் அஷ்டம ராசியில் சந்திர பகவான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்ப, டென்ஷனை. ஆனால் அவரே ராசி மாதிரி சாயந்தரம் 9ஆம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார். மனசில் நிம்மதி இருக்கும். அப்பாடா, பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்டோப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் சந்திராட்சமாக இருக்கிறனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில், பக்கத்தில், நண்பர்கள், எல்லா விஷயத்துலையும். சரியா? இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஆனால் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுலேயே இந்த சவாலை சமாளிக்கிற ஒரு பவரெல்லாம் இந்த பூமி காரகன், உடன்பிறப்பு காரகன், பிராத்திர காரகன் கொடுத்துட்டு இருப்பார். அதனாலே ஒரு சமாளிப்பீங்க, கவனமாக இருந்தால் போகும். இன்னைக்கு இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்திராட்சமா இருந்தால் கூட இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். என்ன? காலையில் கலத்திர ஸ்தலமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் கலகலப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே சாயந்தரம் ராசி மாதிரி உங்கள் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன்னா சந்திராட்சம் ஆரம்பிச்சிடுத்து, அந்த 8ஆம் இடத்துல கேது இருக்கார், சூரியன் இருக்கார், போருண்ட சாமி. ஸோ சாயந்தரத்துக்கு மேலே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்கணும், என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற சலுகையெல்லாம் காலையிலேயே கட்டுருங்க. சரியா? இந்த பெர்மிஷன், அட்வான்ஸு, ஏன்னா தீபாவளி வரப்போகிறது, அதனால் அட்வான்ஸ் வாங்கணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் முன்னாடியே கட்டு வாங்கிடுங்க. அது காலையிலே கிடச்சிரும். சாயந்தரம் போய் நின்று கேட்கக்கூடாது, செல்லு புல்லுன்னு விழுவார், கிடைக்காது அப்புறம். சரியா? காலையிலே கட்டுருங்க. அதேமாரி தொழில் வியாபாரமும் பரவாயில்ல, ஆசிட்டிஸ் ஓடின்னு இருக்கும். காலையில் பேங்க்கு போயிட்டு வந்துருங்க. ஏதாவது வங்கி கடன் உதவி அதெல்லாம் கேட்கணுன்னா காலையிலே போய் கட்டு வந்துருங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்த குடும்பத்திலே இன்றைக்கி சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். 6ஆம் இடமாகிய பகைரோன ரோகஸ்தானத்தில் காலையில் இருக்கார் சந்திர பகவான். உடையன்னு உட்காந்துருக்கார். 2 கால் நாள் உட்காந்து தான் வருவார். அவரை போகணும்னு சொன்னாலும் போக மாட்டார்.
அப்படியே ராசி மாதிரி போயிட்டே இருப்பார். இன்னைக்கு ராசி மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் அவர் 7ஆம் இடமாக்கே களத்திரஸ்தானத்துக்கு வந்துடுவார். களத்திரஸ்தானத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, கேது பகவான் இருந்தால் கூட இவர் உட்காந்துட்டு உங்கள் ஜென்மராசியை பார்க்க போகிறார். ஒரு சந்தோஷம் இருக்கும், குழப்பம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். அடுத்தபடியாக இன்னைக்கு உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் பரபரப்பாக இருப்பீங்க, சிறப்பாக செயல்படுவீங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலே வருமானம் வந்து சேரும். சரியா? இன்னைக்கு கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அவங்களுக்கு. அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும், முன்னேற்றம் அதிகரிக்கும். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு ஏன்னா நாலாம் இடமாகிய செவ்வாய் வந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.